Hello viewers, welcome to Pure Computers. நம்ம இன்னைக்கு வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்றப்ப நமக்கு இருக்க முக்கியமான பயம் என்னன்னா அவுட்லுக்கை நம்ம பார்த்து வாங்கிடுவோம். ஆனால் வந்து இன்டீரியராக அதை எப்படி செக் பண்ணி வாங்குறதுங்கிறதுல நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு ஒரு லேப்டாப் செகண்ட் ஹேண்டில் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அதில் என்னென்ன விஷயம் செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவை நான் போடலாம்னு நினச்சேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வாங்கும்போது முதல்ல அவுட்லுக் பார்ப்போம். அவுட்லுக் நல்லா எட்ஜ் டு எட்ஜ் பார்த்துக்கோங்க. பாட்டமில் ஸ்க்ரூஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். எட்ஜஸ் ஏதாவது ஓப்பன் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஹிட் ஆகி ஏதாவது ரீஒர்க் பண்ணியிருக்காங்களாங்கிறத பாருங்கள். பேனல்ஸ் எல்லாமே பாருங்கள். செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்பாக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். நமக்கு மெயினாக உள்ள கண்டென்ட் கரெக்டாக இருக்காங்கிறது தான் முக்கியம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணும்போது லேப் ஆன் ஆகிறப்போ எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுங்கிறத செக் பண்ணுங்கள். எஸ்எஸ்டியாக இருந்தால் ரொம்ப குயிக்காகவே ஆயிரும். ஹார்ட் டிஸ்காக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் முதல் கேள்வி என்ன ப்ராசஸரு. எப்பயுமே வந்துட்டு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா திஸ் பிசி இருக்குல்ல, அதில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறது தான் வழக்கம். நீங்கள் இதில் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ராசஸர்னு நீங்கள் காட்டும், ரேம் எவ்வளோ நீங்கள் காட்டும். பட் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்க்க முடியாது. இதில் ஆனால் நீங்கள் என்ன விண்டோஸ்னு பார்த்துக்கலாம். விண்டோஸ் 10 ப்ரொஃபஷனல்னால் விண்டோஸ் 10 ப்ரொஃபஷனல் இருக்கும். ஆக்டிவேட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் இங்கே ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட் வித் டிஜிட்டல் லைசன்ஸ்னால் ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் ரொம்ப மேக்ஸிமம் டேட்டா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே இருக்க இந்த டாஸ்க் பார் இருக்குல்ல, இதை பாருங்கள். இந்த டாஸ்க் பாருக்கு வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணும்போது டாஸ்க் மேனேஜர் இருக்கும். அந்த டாஸ்க் மேனேஜரை கிளிக் பண்ணுங்கள். டாஸ்க் மேனேஜரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், ப்ராசஸஸ் வரும். இதில் மேலே ப்ராசஸஸ், பெர்ஃபார்மன்ஸ், ஆப் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். நீங்கள் இந்த பெர்ஃபார்மன்ஸ்குள்ளே போய்க்கோங்க. பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா சிபியோட டீட்டெயில்ஸ் இருக்கும். i5 10th ஜென்ரேஷன் 1.6 GHz ப்ராசஸர். நம்பர் ஆஃப் கோர்ஸ் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். கோரில் 2 இருந்தால் டுவல் கோர், கோரில் 4 இருந்தால் குவாட் கோர், 8 இருந்துச்சுன்னா ஆக்டா கோர். ஸோ இது ப்ராசஸரோட ஸ்பெசிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு மெமரியில் வந்து ரேமோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த இடத்துல எத்தனை ஜிபி காட்டுதோ அதான் இதில் இன்ஸ்டால்டு மெமரி. ஸோ 8 GB காட்டுது. ஸோ 8 GB ரேம் இதில் இருக்குது. ஸ்லாட்ஸ் எத்தனை யூஸ் ஆயிருக்குங்கிறதையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். 1 of 2 அப்படின்னா 2 ஸ்லாட்டில் ஒரு ஸ்லாட்டில் தான் ரேம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஒரு ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். 8 GB ரேம் சிங்கிள் ரேமாக இருக்குது, இன்னொரு ஸ்லாட்டு ஃப்ரீயாக இருக்குது. அதில் நீங்கள் 16 GB போடலாம், இல்லை 8 GB போடலாம், போட்டு நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்க் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு வந்துட்டு இந்த டிஸ்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இது எத்தனை ஜிபிங்கிறது இங்கே கெப்பாசிட்டிலே காட்டும். அது என்ன பிராண்டுங்கிறது இங்கே மேலே காட்டிடும். டொஷிபா 256 GB. ஸோ கெப்பாசிட்டி யூஸபிள் 240 GB இங்கே காட்டுது உங்களுக்கு. ஸோ சிஸ்டம் ஹார்ட் டிஸ்க் டைப் வந்து எஸ்எஸ்டினா இங்கே எஸ்எஸ்டின்னு வந்துடும், ஹார்ட் டிஸ்க்னா ஹார்ட் டிஸ்க்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜிபியூனா ஒன்றும் இல்லை, இன்டெலோட கிராஃபிக்ஸு, இன்டெல் USD கிராஃபிக்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த மாதிரி பிஸ்னஸ் எடிஷன் லேப்டாப் எல்லாத்துலேயுமே கிராஃபிக்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது எத்தனை ஜிபிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல பார்த்துடலாம். ஷேர்டு GPU மெமரி 4 GB. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் உங்கள்கிட்ட செல்லர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல எல்லாமே செக் பண்ணிடலாம், அவங்க சொன்னது எல்லாமே ட்ரூவா இல்லையான்னு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வாங்கியிருக்கோங்கிறதுனால இதுக்குள்ளே இருக்க ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் எவ்வளோன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த்து 75% அண்ட் அபவ் இருந்தால் நல்லது. 75% கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த செல்லர்கிட்ட எனக்கு வேறு ஹார்ட் டிஸ்க் போட்டுத்தாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்காக ஹார்ட் டிஸ்க் சென்டினல் நீங்கள் பார்க்கலாம். ஹார்ட் டிஸ்க் சென்டினல் இந்த ஆப் வந்துட்டு கூகுள்லேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கூகுளில் நீங்கள் போயிட்டு ஹார்ட் டிஸ்க் சென்டினல் டவுன்லோட்னு போட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் சென்டினலை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இதில் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் 100%ன்னு காட்டும், ஹெல்த். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீபோர்ட் செக்கர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கலாம் கீபோர்ட் செக்கர். இந்த கீபோர்ட் கீஸ் செக்கருங்கிற சாஃப்ட்வேர் வந்து கூகுள்லேயே ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். கீபோர்ட் கீஸ் செக்கருங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது இதில் வந்து ஒய்ஃபை ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல இந்த குளோப் மாதிரி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃபை இங்கே காட்டும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஒய்ஃபை உங்கள் ஃபோன் ஹாட்ஸ்பாட்டை வச்சு கூட நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எடுத்தோடனே கூகுளுக்குள்ளே போய்ட்டு எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணும்போது இந்த கீபோர்ட் கீஸ் செக்கர் டவுன்லோட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த செல்லர்ஸ் வந்து ரெப்யூட்டட் செல்லர்ஸாக இருந்தால் அவங்களும் இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கீபோர்ட் செக்கரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள்.
ஓப்பன் பண்ணிட்டா இந்த லேஅவுட் அப்படியே உங்களுக்கு சாஃப்ட்வேரில் வந்துருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு பட்டனாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். எல்லா பட்டனும் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நீங்கள் இப்படியே 1 by 1 பார்த்துடலாம். அங்கே க்ரீன் ஆகும். ஒர்க் ஆகலைன்னு சொன்னால் க்ரீன் ஆகாது. ஸோ அதை வச்சே நீங்கள் வந்துட்டு கீபோர்டில் எல்லா பட்டனுமே ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணலான்னு சொன்னால் லேப்டாப்போட மைக் நல்லா இருக்குன்னு செக் பண்ணலாம். மைக் செக் பண்ணுறதுக்கு வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கும் எல்லா லேப்லேயுமே. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த மைக் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரெக்கார்ட் ஆனதை ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட ஸ்பீக்கரை எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஏதோ ஒரு வீடியோ ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்களாம் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் ப்ளே பண்ணிக்கோங்க. நான் ஒரு வீடியோ இதில் ஏற்றிருக்கேன், நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணி விட்டு அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வாங்கும்போது நமக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான இஷ்யூ என்னென்னா பேட்டரி இஷ்யூ. பேட்டரியோட ஹெல்த்தை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணியே வாங்கிட்டோம்னா அது நமக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ பேட்டரி ஹெல்த் எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த போர்ஷனில் பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி உள்ளே போகலாம். விண்டோஸ் பட்டன் இங்கே இருக்குல்ல, Windows +R ஒன்றா ப்ரெஸ் பண்ணுங்கள். ரன் ஓப்பன் ஆயிரும். அதில் வந்துட்டு இந்த ஓப்பன்கிற பிளேஸில் சிஎம்டினா கமாண்ட் ப்ராம்ப்ட்டு, இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு POWERCFG ஸ்பேஸ் /BATTERY பேட்டரி REPORT ரிப்போர்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் பட்டனை கொடுத்தீங்கன்னா அதுவே காட்டும். பேட்டரி லைஃப் ரிப்போர்ட் சேவ்டு டு த ஃபைல் பாத் யூசர்ஸ் HP பேட்டரி ரிப்போர்ட் இப்படி சேவ் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இதை அப்படியே பார்த்துட்டு நீங்கள் ஃபோல்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா திஸ் பிசிக்குள்ளே நீங்கள் வந்தோடனே லோக்கல் டிஸ்க் எங்கே விண்டோஸ் சேவ் ஆயிருக்கோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யூசர்ஸை நீங்கள் அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஹெச்பின்னு தான் நம்ம சிஸ்டம் நேம் வச்சுருக்கோம். ஸோ ஹெச்பிக்குள்ளே போனீங்கன்னா இங்கே பேட்டரி ரிப்போர்ட் சேவ் ஆயிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேட்டரி ரிப்போர்ட்டை ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேட்டரி ரிப்போர்ட் ஓப்பன் ஆகிரும். ஸோ அதில் க்ளோஸ் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா 45,445 mAh இதோட டிசைன் கெப்பாசிட்டி. ஃபுல் சார்ஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 44,976 இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஒரு கால்சி எடுத்து போட்டு பார்த்துருங்க அதை கால்குலேட்டர். இப்போ இருக்க சார்ஜிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 44,976 இருக்கா. ஆனால் டிசைன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 45,045. ஸோ வந்து இப்போ இருக்க அவைலபிள் கெப்பாசிட்டியும் டிசைன் கெப்பாசிட்டியும் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ 99.8% இருக்குது. 99.8% பேட்டரியோட ஹெல்த் இருக்குது. ஸோ நம்ம குட் டு கோவில் தான் இருக்கும். ஆக்சுவலாக அட்லீஸ்ட் ஒரு 65% அபோவ் இருந்தாலே பேட்டரி நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்புக்கு அது ஓகே தான். நீங்கள் அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். போர்ட்ஸும் ஒர்க்காக தான் செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு மவுஸ் ஒன்று எடுத்துக்கோங்க, லைட் இருக்க மாதிரி. அந்த மவுஸ் எப்படி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல போடுங்க. ஓகே, ஒர்க்கிங். நெக்ஸ்ட் ஸ்லாட்டு. ஓகே, ஒர்க்கிங். நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஸ்லாட் இருக்கு. ஓகே, ஒர்க்கிங். நெக்ஸ்ட்டு இதோட ஆடியோ ஜாக்கை செக் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி சாங்கை ப்ளே பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து இதோட ஆக்ஸ் போர்ட்டில் வந்துட்டு மாட்டுங்க.
மாட்டினா சவுண்டு ஹெட்ஃபோனுக்கு சேஞ்ச் ஆகிடும், இதில் கேட்காது. ஸோ அப்போ வந்து MP3 பிளேயர் ஆக்ஸ் கேபிள் போர்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது வெப் கேமரா. வெப் கேமராவை நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல கேமரான்னு டைப் பண்ணாலே வந்துடும் சர்ச்சில். ஸோ கேமரா ஓப்பன் பண்ணுங்கள், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ கண்டிஷன் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு லேப்டாப் எப்படி செக் பண்ணி வாங்குறதுங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள், FBயில் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு என்ன கொரிஸ் இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் ரைட் அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.